இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன சம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சாலிட்ஸ் அப்படின்னா 3 டைமென்ஷனல். இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட். என்ன பிரமிட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகனல் பிரமிட் இல்லை பென்டகனல் பிரமிட். ஓகே, ஹெக்ஸகனல் பிரமிட். பிரமிட் அப்படின்னா இப்போ ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது, எக்ஸு ஒய்யின் ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது. ஓகே, ஹெக்ஸகனல் பிரமிட் ஹூஸ் கார்னர். ஃபஸ்ட்டு இது என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எம், அதாவது ரைட் சைடு மெத்தட். நம்மளோட பிளெயின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளமில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தில் நம்ம ரைட் சைடு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ரைட் சைடு மெத்தட். இப்போ ஹெக்ஸகன் இருக்குது, ஹெக்ஸகனை இப்போ நான் கார்னர் பேஸ் பண்ணி ஹெக்ஸகனை நான் ட்ரா பண்ண போகிறேன். எங்கே ட்ரா பண்ண போகிறேன்னா, ஹெச்பி ரீஜியனில் ட்ரா பண்ண போகிறேன்னா பாடம் இப்படி நான் ட்ரா பண்ணுவேன். ரைட் சைடு கார்னர் இருக்க மாதிரி. இது லெஃப்ட் சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ஹெக்ஸகனுக்கு வந்து இல்லாட்டியும் பென்டகனுக்கு கண்டிப்பாக இது இதாகும். ஏன்னா பென்டகன் விச் ஹாஸ் 5 sides. இப்போ பென்டகன் எந்த கண்டிஷனுக்கு வரைஞ்சிருக்கேன்? கார்னர் பேஸ் பண்ண கண்டிஷனுக்கு வரைஞ்சிருக்கேன். பிரமிட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஹெச்பியில் உட்காந்துருக்க மாதிரி இந்த கண்டிஷனுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, பிரமிட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிரமிடுக்கும் ப்ரிசமுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். பிரமிட் இல்லை ப்ரிசம். ஓகே, ப்ரிசம் அப்படின்னா இப்போ ஹெச்பியில் இருக்குது, ஹெச்பியில் வந்து பேஸ் இருக்குது, ஹெச்பியில் பேஸ் இருக்குது. விபியில் அதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் இன் ஷேப்பில் இருக்கும், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப் மேலே இருக்கும் விபியில். ஓகே, ப்ரிசம். ஓகே, இதே பிரமிடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பியில் பேஸ் இருக்குது அப்படின்னா விபியில் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். இதான் வந்து பிரமிடுக்கும் ப்ரிசத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ ஹெக்ஸகனல் என்ன சொல்லியிருக்கேன்? பிரமிடு கொடுத்துருக்கேன்னா, இப்போது ஹெச்பியில் பேஸ் இருக்குது, இது ஹெச்பி ரீஜியன், இது விபி ரீஜியன். ஹெச்பி ரீஜியனில் பேஸை வந்து வரைஞ்சாச்சு. மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பென்சிலை வந்து காட்டுறேன். ஓகே, கீழே வந்து இது வந்து 3 sides தான் இருக்குது. இந்த பேஸ் கீழே இருக்குது. நான் மேலேருந்து நான் பார்க்கும்போது என்னோடய பேஸ் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதே நான் இந்த இடத்துல நின்றுட்டு இந்த பென்சிலை வந்து பார்க்குறேன் அப்படின்னா பென்சில் இப்படி இருக்கும். அதை நான் இந்த இதோட எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ நான் மேலே இருந்து இந்த பாட்டில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து தெரியும். இதே இந்த இடத்துல ஸ்டாண்டிங் பர்சன் மேலே ஒரு மனுஷன் பறந்துட்டு இதை பார்க்குறேன் அப்படின்னா சர்க்கிள் தெரியும். சர்க்கிள் எங்கே ட்ரா பண்ணுவேன்? ஹெச்பி ரீஜனில் ட்ரா பண்ணியிருப்பேன். இதே விபி ரீஜனில் இங்கே ஒருத்தர் நின்று இதை பார்க்குறேன் அப்படின்னா அவனுக்கு எப்படி தெரியும்? இது இப்படி தெரியும். ஓகே, எப்படி தெரியும்? இது என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது ப்ரிசம். இது என்னது? ப்ரிசம். ஆனால் இது எப்படி இருக்குது? மேலேருந்து பார்க்கும்போது ஹெக்ஸகன் தெரியுது, இப்படி பார்க்கும்போது இது என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும். அப்போ இது என்னது? பிரமிட். ஓகே, ப்ரிசம் அண்ட் பிரமிட் தான் பேசிக்கான விஷயம். நம்ம ரைட் சைடு மெத்தடை நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ரைட் சைடு கண்டிஷனை பேஸ் பண்ணி வரையணும். இப்போ பென்டகன் ஹூஸ் கார்னர் இஸ் இன் ஹெச்பி ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரைட் சைடில் நான் ட்ரா பண்ணுவேன். இப்போ இதே பென்டகன் ஹூஸ் சைடுனாலும் எட்ஜுனாலும் இந்த இதுதான், இந்த ஏரியா தான் என்னது? சைடில் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. கார்னர் அப்படின்னா மட்டும் அந்த டில்டாய் வருது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் என்னது? கார்னர். அந்த ஷார்ப்பாக வர்றது அதான் கார்னர்னு வரும். இப்போ வந்து எ பென்டகன் ஹூ இஸ் இன் த ஹெச்பி ரீஜியன் இஸ் இன்க்ளைன்ட் அட் சைடில் வரைஞ்சாச்சு. ஓகே, இது ஃபுல்லாக என்ன கண்டிஷனுக்கு வரைஞ்சிருக்கேன்? பிரமிடுக்கு வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் அப்படியே ப்ரிசத்துக்கு நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ப்ரிசம்? ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஹூ சைடு அப்படின்ட்டாங்களா? அப்போ நான் சைடுக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு? நான் ட்ரா பண்ணியாச்சு. சைடு ரைட் சைடில் இருக்குது. என்ன சொல்லியிருந்தேன்? ப்ரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ப்ரிசம் அப்படின்னால மேலே என்ன ஷேப் இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். ஓகே, கீழேருந்து எல்லா பாயிண்ட்டையும் என்ன பண்ணியாச்சு? சரி, மேலே கொண்டு போகணும், மெர்ஜ் பண்ணி இப்படி கொண்டு போகணும். ஓகே, நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது அது தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணணும்? அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் என்ன ஆகணும்? போடணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெக்டாங்கிளுக்கு இதுலேருந்து சைடு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஹெக்ஸகனல் பிரமிடு ஹூஸ் பேஸ் வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கு ஹைட் எடுக்கும்போது எதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நடு புள்ளியிலேருந்து தான் என்ன பண்ணணும்? ஹைட் எடுக்கணும். நடு புள்ளியிலேருந்து 60 எவ்வளவோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னது? ஹைட்டு. அந்த டில்டட் ஆங்கிள் வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை தெளிவாக தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஓகே. இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இது என்னது? பேஸு. இப்போ கொஸ்டினில் பேஸ் இன்க்ளைன்ட் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பேஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு ப்ரொடாக்டர் அங்கிட்டு வச்சு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சு 40 டிகிரி என்ன பண்ணுவேன் எடுத்துருவேன். 40 டிகிரி என்ன பண்ணியாச்சு எடுத்துருவேன். 40 டிகிரி எடுத்துட்டு 40 டிகிரி எடுத்துருவேன். இந்த இதுக்கு நான் சும்மா காட்டிக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேண்ணே, ஏபிசி. இந்த இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், டில்டு பண்ணுறேன். அப்போ சி பாயிண்ட் இங்கே உட்கார வைப்பேன். இது எதை பொறுத்து எடுத்திருக்கேன், பேஸ் இன்க்ளைன்டு. பேஸ், இந்த பேஸை என்ன பண்ணுறேன், இந்த இதில் இப்படி டில்டு பண்ணி வரைய போகிறேன்னு அர்த்தம். ஓகே, இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படின்னு மெஷர் பண்ணுவேன். இதுலேருந்து இது எவ்வளோ தூரம், ஒரு 1.5 இருக்கா, அப்போ இதில் 1.5 எடுத்து ஒரு பாயிண்ட் வைப்பேன். இல்லை ஆருக்கு எதனாலும் அடிச்சுக்கலாம். அதில் பி பாயிண்ட் உட்கார வைப்பேன். அடுத்து ஏலேருந்து பி எவ்வளோ இருக்குது, ஒரு 1 சென்டிமீட்டரா, ஏலேருந்து பி எவ்வளோ, ஒரு 1 சென்டிமீட்டர். அது என்ன பாயிண்ட்டு, ஏ பாயிண்ட்டு. ஓகே, இப்படி என்ன பண்ணுவேன், உட்கார வச்சுப்பேன். உட்கார வச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணும்போது எடுத்துடலாம். இது என்ன இன்க்ளினேஷன், பேஸ் இன்க்ளைன்டு அட் 40 டிகிரி. நல்லா புரியுதா, பேஸ் இன்க்ளைன்டு அட் 40 டிகிரி. இன்கேஸ் கொஸ்டினில் ஆக்சிஸ் இன்க்ளைண்டுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம பேஸ் இன்க்ளைண்ட் வச்சு தான் நம்ம எல்லா சமயம் செய்ய போகிறோம். ஆக்சிஸ் இன்க்ளைண்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் அட்டு 50 டிகிரி அப்படின்னாலும் நான் பேஸ் இன்க்ளைண்டை வச்சு நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கோன் ட்ரா பண்ணுறேன். கோன் இப்படி இருக்குமா, பேஸில் என்ன இருக்குது, சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் சர்க்கிளை நான் வந்து ட்ரா பண்ணிடுவேன். பேஸில் மேலே என்ன இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும். ட்ரையாங்கிள் இருக்கும். அதுக்கு ஹைட் பேஸ்லேருந்து எடுப்பேன். இதை என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், நான் பேர் சும்மா கட்டி வச்சுக்கிறேன். whose axis is inclined at 50 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சிஸ் இன்க்ளைண்ட்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் தான் என்ன பண்ணும், நான் டில்ட் பண்ணும். ஆனால் ஆக்சிஸ் இன்க்ளைண்டை டில்ட் பண்ணி செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. அப்போ நான் பேஸை டில்ட் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா 90லேருந்து அந்த ஆக்சிஸ் இன்க்ளைண்டை கழிச்சிடணும். அப்போ 90 மைனஸ் ஆக்சிஸோட இன்க்ளைண்ட் எவ்வளவு, 50. இதை கழிச்சிங்கன்னா என்னது, 40. மீதி ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ரொசீஜர் தான். நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருந்தோம், இங்கிட்ட வச்சு என்ன பண்ணுவேன், 40 டிகிரிக்கு ப்ரொடாக்டர் வச்சு ஒரு லைன் வந்து எடுப்பேன். 40 டிகிரிக்கு ப்ரொட்ராக்டர் வச்சு லைன் எடுத்து இதை 40 டிகிரின்னு போட்டுருவேன். தப்பே வராது. ஆனால் ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் எடுக்கும்போது இந்த லைனை டில்டு பண்ணணும். இந்த லைனை டில்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால நான் இந்த பேஸே என்ன பண்ணிட்டேன், டில்டு பண்ணிட்டேன். அப்போ சி, ஏலேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணி இங்கே அடிச்சிங்கன்னா இது பி. அடுத்து ஏக்கும் பிக்கு எவ்வளோ தூரம் மெஷர் பண்ணியோ அதை அடித்து நான் ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதை என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து பியிலேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கணும். பியிலேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ, அதை என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணி இப்படி என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக நான் வந்து இதை டில்டு பண்ணிடுவேன். நான் இப்படி பண்ணாலும் ஆக்சிஸ் இன்க்ளைண்டு தான். நான் என்ன பண்ணியாச்சு, ஆக்சிஸ் இன்க்ளைண்டை பேஸ் இன்க்ளைண்டாக கன்வெர்ட் பண்ணேன். நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடு ஃபுல்லாகவே ரைட் சைடு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கண்டிஷனை ரைட் சைடில் வரைஞ்சி ட்ரா பண்ண போகிறோம். மித்தபடி ரெண்டாவது எப்படி இன்க்ளினேஷன் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸு ஒய். ஸோ பேஸில் வந்து பென்டகனல் ப்ரிசம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பென்டகனல் ப்ரிசம் whose corners in the HV region. பென்டகனல் ப்ரிசம் தானே, ப்ரிசம் வச்சு ரைட் சைடு வந்து வரைஞ்சாச்சு. இது ஆக்சிஸ். நான் டில்டட் ஆங்கிள் இங்கே ப்ரொடாக்டரை வச்சு இப்படி பார்க்க நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன். இந்த டில்டட் ஆங்கிளில் இந்த பாயிண்ட் ஏபிசி இருக்கா, இந்த இதை அப்படி டில்டு பண்ண போகிறேன். இப்போ சி இது என்னது, பி இது என்னது, ஏ. இதோட ஹைட் வந்து 50 mm கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா அந்த நடுவில் இருந்து என்ன பண்ணுவேன், 50 எடுத்து இப்படி ட்ரா பண்ணிடுவேன். பேஸ் ஆங்கிள் 50 டிகிரிக்கு டில்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஆக்சிஸ் கொடுத்துருந்தாலும் நான் எதாக கன்வெர்ட் பண்ணி தான் வரைவேன், பேஸாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து ட்ரா பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து இதில் பேசிக்கான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ வந்து பென்டகன், ஹெக்ஸகன் மட்டும் ட்ரா பண்ணுறது தான் சொல்லித்தரேன். இப்போ ஹெக்ஸகனல். ஓகே, மேலே இந்த ட்ரையாங்கிள் போடுறது, இந்த ரெக்டாங்கிள் போடுறது, இந்த ட்ரையாங்கிள் போடுறது, முக்கோணம் போடுறது, இந்த ரெக்டாங்கிள் போடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெக்ஸகனை வந்து இப்போ வந்து கார்னரை பேஸ் பண்ணி வரைய சொல்கிறாங்க அப்படின்னா 30 mm ஹெக்ஸகன் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது என்ன பேஸ்டு ஹெக்ஸகன்னு பார்த்தீங்கன்னா சைடு அல்லது எட்ஜ் பேஸ்டு ஹெக்ஸகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு 30 mmக்கு இது ரெண்டு இதுவுமே நான் வரைஞ்சி காமிச்சிடறேன். இது சைடு பேஸ் பண்ணது, அடுத்து எட்ஜ் கார்னர் பேஸ் பண்ணது. ஓகே, இங்கிட்ட வச்சுட்டு அந்த குவாட்ரண்ட் பிரிச்சுக்கிறேன். நடுவில் வச்சா நான் வரைஞ்சேன், நடுவில் வச்சு வரைஞ்சிட்டு இந்த குவாட்ரண்ட் என்ன பண்ணியாச்சு பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இங்கே வச்சு அதே 3 சென்டிமீட்டர் தான் இங்கே வச்சு
இங்கே நான் ஒரு ஆர்க் அடிப்பேன். இங்கே வச்சு அதே இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிப்பேன். அதே மாதிரி இங்கே நான் வச்சு ஒரு ஆர்க் அடிப்பேன். இங்கே நான் அதே இடத்துல வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிப்பேன். இப்போ அந்த ஆர்க்கை ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹெக்ஸகன் ஹூஸ் சைடு கண்டிஷன் படி ஹெக்ஸகன் என்ன பண்ணிடுவேன், நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 60 வந்து வச்சு எடுப்பாங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது என்ன பேஸ்ட்டு, சைடு பேஸ்ட்டு. இது எப்போ நான் கார்னர் பேஸ்ட்டு நான் வரைஞ்சி காட்டுறேன். அதே 3 சென்டிமீட்டர் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். த்ரீ சென்டிமீட்டர் வச்சு ட்ரா பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்டாக பிரிப்பேன். ஓகே, 4 குவாட்ரண்ட்டாக வந்து பிரிச்சாச்சு. 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுட்டு இப்போ இங்கே வச்சு என்ன பண்ணணும், ஆர்க் அடிப்பேன். இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கு, இந்த எட்ஜில் வச்சு ஒரு ஆர்க்கு. இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணுவேன். இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுவேன். இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுப்பேன். இங்கேருந்து இங்கே இதை ஜாயின் பண்ணுவேன். 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 இது கார்னர் பேஸ்ட்டு, இது எட்ஜ் பேஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரப் பண்ணிடுவேன். ஓகே, இதே வந்து பென்டகன் வரைய சொல்கிறாங்க அப்படின்னா அதோட 2 கண்டிஷனை நான் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, பென்டகன். இப்போ வந்து பென்டகனை வந்து எட்ஜ் பேஸ்ட்டு, கார்னர் பேஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கார்னர் பேஸ்ட்டு வந்து வரைஞ்சி காட்டுறேன். அதே 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கணும். 3 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் போட்டுட்டு ப்ரொடாக்டரை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு 108 டிகிரி எடுக்கணும். 105, 108 இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இந்த சைடில் வச்சுட்டு 108, 108 டிகிரி. ஓகே, 108 டிகிரி, 108 இந்த இடத்துல வரும். ஓகே, நான் எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தேன், 3 சென்டிமீட்டர் தானே. அந்த லைனோட 3 சென்டிமீட்டர் எங்கே வெட்டுதோ அது கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும். லைனோட எக்ஸாக்ட் 3 சென்டிமீட்டர். ஓகே, அந்த லைனுக்கு பாயிண்ட்டுக்கு நேராக வர மாதிரி 108 டிகிரி எடுக்கணும். இதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோ இருக்கும், 108 டிகிரி. அதேமாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும், 108 டிகிரி. இங்கேயும் எவ்வளோ இருக்கணும், 108 டிகிரி. ஓகே, அந்த பாயிண்ட் வச்சு அந்த லைனுக்கு நேராக இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே 3 சென்டிமீட்டர் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இதில் ஒரு ஆர்க்கு. எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்டை மாற்ற தேவையில்ல. இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு. இப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு ட்ரா பண்ணால் எனக்கு 6 செகண்ட் கிடச்சிடும். என்ன கண்டிஷனுக்கு, கார்னர் பேஸ்டு கண்டிஷனுக்கு. ஓகே, இதே சைடு பேஸ்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா இங்கிட்ட உட்கார வச்சு இங்கிட்ட 108, இங்கிட்ட 108, இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு. அப்போ எனக்கு என்ன கண்டிஷன் கிடச்சிரும், சைடு பேஸ் பண்ண பென்டகன் கிடச்சிடும். ஓகே, ரைட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். எல்லா கண்டிஷனுக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக அடுத்து நம்ம வீடியோஸில் போட்டுடலாம். ஓகே, என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாலும் 90லேருந்து கழித்து இந்த பேஸை, அதாவது நான் ரெட்டில் மார்க் பண்ணி கட்டுறேன், இந்த பேஸை நான் டில்ட் பண்ணி இங்கே எடுத்து என்ன பண்ணுவேன், ட்ரா பண்ணுவேன். இதில் என்ன பண்ணுவேன், ட்ரா பண்ணுவேன். இந்த இடத்துல தான் ப்ரொடாக்டரை வச்சு, இந்த இடத்துல ப்ரொடாக்டரை வச்சு ஆங்கிள் எடுக்கிறது தான் ஈஸி. ஆக்சிஸ் இன்க்ளைன் ப்ராப்ளத்தை இதை பேஸ் இன்க்ளைண்டாக மாற்றி செஞ்சுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பாய்.